வணக்கம். ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் உரையாற்றுகிறார். இந்தியா அடுத்த 18 மாதங்களில் தனது சொந்த கைபேசி தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக வேலை உறுதி வாழ்வாதார இயக்கத்தில் திருத்தங்களை வலியுறுத்த கோரும் தமிழக அரசின் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விரைவில் சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் உரையாற்றுகிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அஇஅதிமுக, அமமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தமிழில் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தமிழ்நாடு இருப்பதாகவும் திமுக அரசிற்கு விடை கொடுக்கும் தருணம் வந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வருகையொட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற உள்ளது. பாரத பிரதமரின் வருகை முன்னிட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 35,000 மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 1,20,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா. முன்னதாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட ஒட்டுமொத்த தேசமும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதாக கூறினார். கடந்த 11 ஆண்டுகளில் நகர்ப்புற உள்கட்டமைப்பிற்கு கூடுதல் முதலீடுகளை மத்திய அரசு செய்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், கோடிக்கணக்கான மக்களை வங்கி அமைப்பிற்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். ஏழை எளியோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மகளிர், மீனவர்கள் உள்ளிட்டோர் எவ்வித பிணையும் இல்லாமல் அரசு உத்தரவாதத்துடன் வங்கி கடன்களை எளிதாக பெற வகை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் எடுத்துரைத்தார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாட்டில் 4 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் திருவனந்தபுரம் தாம்பரம், நாகர்கோவில் மங்களூரு, திருவனந்தபுரம் ஹைதராபாத் ஆகிய 3 அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியா அடுத்த 18 மாதங்களில் தனது சொந்த கைபேசி தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் சிறந்த மின்னணுவியல் சூழல் அமைப்பு நிலவுவதோடு அலைபேசி தயாரிப்பிற்கு தேவைப்படும் எண்ணற்ற உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யும் திறனை எட்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 129வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நேதாஜியின் துணிவு, தன்னம்பிக்கை, ஒற்றுமை, தேச உணர்வு நூற்றுக்கணக்கான மக்களிடையே சுதந்திர வேள்விக்கு எழுச்சி ஊட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், அன்னாரது துணிச்சல், தியாகம் போன்றவை இளைய தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அச்சமற்ற தலைமைக்கும் தேசபக்திக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நேதாஜி என்று பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் நேதாஜியின் வாழ்க்கை, தேசபக்தியை நினைவுகூரும் வகையில் கண்காட்சிகள், நாடக நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் நடைபெறும் பராக்கிரம தின கொண்டாட்டங்களில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஒரு மாவட்டம் ஒரு உணவு வகை திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை தொடங்கி வைக்கிறார். அம்மாநில தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தொழில்துறை மண்டல திட்டத்தை தொடங்கி வைக்கும் அவர், தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருதுகளையும் வழங்குகிறார். தேர்தல் மேலாண்மை குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாளான இன்று புதுடில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானிஸ் குமார் சிறப்புரையாற்றுகிறார். உலகளாவிய தேர்தல் அனுபவங்கள், புதுமைகள் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு நாடுகளின் தூதுக்குழுக்களிடையே விரிவான ஆலோசனையை மேற்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக வேலை உறுதி வாழ்வாதார இயக்கத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், மாநிலங்களுக்கான ஒதுக்கீட்டினை பகிர்ந்தளிக்கும் வழிமுறையை மாநில அரசே வகுத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். இத்திட்டத்தில் அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்படுவதால் மாநில அரசின் நிதிச்சுமை கணிசமாக அதிகரிக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். பழைய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான நிதி பங்களிப்பை போலவே இதனை திருத்தி அமைக்கவும் தேசப்பிதா மகாத்மா காந்தி பெயரிலேயே இத்திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 74 லட்சம் தொழிலாளர்கள் பயனடைந்து வருவதாகவும் இதில் 80% பேர் பெண்கள் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விரைவில் சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பதிலளித்து பேசிய அவர், கும்பகோணத்தில் நவகிரக ஆன்மீக தலங்களை பொதுமக்கள் பார்வையிடவும், சென்னையில் சுற்றுலா தலங்களுக்கு விண்டேஜ் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆத்தூர் திருப்பதி பேருந்து சேவை 2 மாநிலங்களுக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னர் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மண்பாண்ட தொழிற்கூடங்கள் சிறப்புடன் செயல்பட்டு வருவதாக மாநில வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதனை தெரிவித்த அவர், மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் அள்ளுவதற்கு முறையாக மனு அளித்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழகத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 4 வழிச்சாலை சந்திப்புகளில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரவுண்டானா கட்டப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கலையரங்கம் கட்ட பரிசீலித்து வருவதாகவும் கூடுதல் வகுப்பறைகள் ஏற்கனவே கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார். மேட்டூர் அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். முன்னதாக சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் ஜம்மு காஷ்மீரில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நந்தனம் தலைமையக வளாகத்தில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 310 கோடி ரூபாய் பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் தொடங்கிய 2016-17 ஆண்டு முதல் 2024-25 ஆண்டு வரை 5,02,982 விவசாயிகளுக்கு 310 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2024-25 ஆண்டில் 43,000க்கும் மேற்பட்டோருக்கு 13 கோடியே 40 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டு பகுதிகளில் ஜெண்டுமல்லி பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த ஆண்டுகளில் கிலோ 150 ரூபாய் வரை விற்பனையான பூக்கள் தற்பொழுது வரத்து அதிகரிப்பு காரணமாக 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே விலை போகின்றன. ஒரு ஏக்கருக்கு 1,50,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் பறிப்பு கூலி கூட கிடைக்காததால் விவசாயிகள் பூக்களை பறித்து விளை நிலங்களிலேயே கொட்டி வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நெல்லையப்பர் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா இன்றைய
தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று நெல்லை சிந்துமுந்தரை தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள தைப்பூச தீர்த்தவாரி மண்டபத்திற்கு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் உரையாற்றுகிறார். இந்தியா அடுத்த 18 மாதங்களில் தனது சொந்த கைபேசி தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக வேலை உறுதி வாழ்வாதார இயக்கத்தில் திருத்தங்களை வலியுறுத்த கோரும் தமிழக அரசின் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விரைவில் சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.